அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் அத்துருசுல் லுகத்துல் அரபியா அல் ஜுஸு சாலிசினுடைய 24வது பாடத்தின் தம்ரீனாத் பயிற்சிகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த பாடத்தில் நாம் என்னென்ன புதிய விஷயங்களை நாம் பார்த்தோம் என்பதை ஒரு விரைவு பார்வையாக பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் தம்ரீனாத்துக்கு செல்லலாம். இந்த பாடத்துல புதுசா நாம இஃப் அல்ல என்ற ஒரு வசனை பார்த்தோம். இதனுடைய துணை வசனாக இஃப் அல்ல என்று ஒரு வசன் இருக்கின்றது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஐன் கலிமாவிற்கு பிறகு ஒரு அலிஃப் அதிகமாக இருக்கும். இந்த இஃப் அல்ல இஃப் அல்ல இரண்டினுடைய அர்த்தம் அப்படின்னா ஆகியது, மாறியது, பிகேம் அப்படின்னு கொடுக்கும். இஃப் அல்ல என்ற வசன் நிறங்கள் மற்றும் குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் பயன்படுத்தப்படும். உதாரணமாக சிவப்பாக மாறியது, மஞ்சளாக மாறியது, குறைபாடுகள் சம்பந்தமாக கோணலாக மாறியது, உடைந்ததாக மாறியது, அழுக்கானதாக மாறியது, இது போன்ற இடத்துல இஃப் அல்ல என்ற வசன் பயன்படுத்தப்படும். இஃப் அல்ல என்ற வசன் இருக்கின்றதே, அது நிறங்கள் சம்பந்தப்பட்ட ஃபஅல்களில் பயன்படுத்தப்படும். இஹ்மார்ர, கிட்டத்தட்ட இஹ்மர்ரவுக்கும் இஹ்மார்ரவுக்கும் ஒரே அர்த்தம் தான். இஹ்மர்ர என்றாலும் சிவப்பாக மாறியது, இஹ்மார்ர என்றாலும் சிவப்பாக மாறியது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் சொன்னாங்க. என்ன வித்தியாசம்? இஹ்மர்ரனா பொதுவா சிவப்பாக மாறியது, இஹ்மார்ர என்றால் சிறிது சிறிதாக படிப்படியாக சிவப்பாக மாறியது. டர்ன் டு ரெட் கிராஜுவலி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நாம இங்க பார்த்தோம். அடுத்து இந்த பாடத்துல இஃப் அல்லவனுடைய மாதி, முதாரி, மஸ்தர், அம்ரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இஹ்மர்ர, இஹ்மர்ரு, இஹ்மிராரன். இஹ்மர் அம்ரு, முஹ்மர்ருன் என்பது இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல் கிடையாது. என்னன்னா இது லாசிமான ஃபாயில். இஹ்மார்ரவை பொறுத்தளவுல அதனுடைய முதாரி இஹ்மார்ரு, மஸ்தர் இஹ்மீராரன். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மீமுக்கு யாமத்தா இருக்காது இஹ்மர்ரவுக்கு. ஆனா இஹ்மார்ரவுடைய மஸ்தர்ல மீமுக்கு யாமத்தா இருக்கும். அம்ரு இஹ்மார், இஸ்மு ஃபாயில் முஹ்மார்ருன். அடுத்து இந்த பாடத்துல நாம அசா என்ற ஒரு ஃபஅலை பார்த்தோம். இதற்கு அர்த்தம் என்பது ஆதரவு வைப்பது, அஞ்சுவது. அஞ்சுவதுன்னா பயங்கி நடுங்கி அஞ்சுவதுன்னு நினைக்க கூடாது. அதாவது இரக்கத்தோடு அஞ்சுவது. ஐயோ இவனுக்கு அடிபட்டுருமோ, இது வந்து அஞ்சுறது தான். ஆனா பயந்து நடுங்கி அஞ்சுறது கிடையாது. சரியா? ஆக ஆதரவு வைப்பது, அஞ்சுவது. ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா hope, perhaps, afraid, சில நேரங்களில், ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கும். இந்த அசாங்கிற ஃபஅல் சில சமயங்களில் ஃபஅல் தாம்மாக வரும், சில சமயங்களில் ஃபஅல் நாகிஸாக வரும். எந்த இடத்துல ஃபஅல் தாம்மாக வரும், எந்த இடத்துல ஃபஅல் நாகிஸாக வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அர்த்தத்தை பொறுத்தளவுல பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இந்த ஃபஅல் தாமாவாக கொண்டு வந்தாலும் சரி, ஃபஅல் நாகிஸாக இந்த அசா வந்தாலும் சரி, அர்த்தத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. ஆனா தர்கீப், இலக்கண ரீதியில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஅல் தாமுக்கு வந்து ஃபஅல், ஃபாயில், மஃஊல் வரும். ஆனா ஃபஅல் நாகிஸுக்கு ஃபாயில், மஃஊல் வராது, இஸ்மு ஹபர் வரும். உதாரணமாக இஸ்மு அசா, ஹபர் அசா என்று வரும். ஆகையால இந்த அசா வந்து நாம படிக்கும் பொழுது அது ஃபஅல் தாம்மாக வந்திருக்குதா, ஃபஅல் நாகிஸாக வந்திருக்குதான்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகுதான் நாம இலக்கண ரீதியாக அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், தர்கீப் வைக்க வேண்டும். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அசாவை தொடர்ந்து உடனே மஸ்தர் முஅவ்வல் வந்துச்சு அப்படின்னா அது ஃபஅல் தாம், தாம்மான அசா. இந்த அப்படிப்பட்ட அசா ஃபஅல் தாம் வகையை சார்ந்தது. அசாவை தொடர்ந்து மஸ்தர் முஅவ்வல் வராமல் ஒரு இஸ்மு வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் இந்த அசா வந்து ஃபஅல் நாகிஸாக கணக்கிடப்படும். இங்க உதாரணத்தை பாருங்க. அஸல்லாஹு அன் யஹ்தியஹு, அஸைது அன் அன்ஜஹ. இப்போ இந்த தூ வந்து இஸ்மாக கணக்கிடப்படும். அப்போ அசாவை தொடர்ந்து மஸ்தர் முஅவ்வல் இந்த இடத்துல வந்து இருக்குது, அன் யஹ்தியஹு. அப்போ இந்த ஐ யஹ்தியஹுவை வந்து நாம என்ன செய்யணும்? இந்த இடத்துல அசாவை வந்து ஃபஅல் தாமாவாக கணக்கிட்டு அசா என்பது ஃபஅல், அதனுடைய ஃபாயில் வந்து அல்லாஹ், ஐ யஹ்தியஹு என்பது மஃஊல் என்று தர்கீப் வைக்க வேண்டும். அசா அன் அன்ஜஹ, அசா ஃபஅல் தமீர் ஃபாயில், அன் அன்ஜஹ என்பது மஸ்தர் முஅவ்வல் மஃஊலாக வந்திருக்கின்றது அப்படின்ட்டு ஃபாயில் மஃஊல் என்று நாம தர்கீப் வைக்கணும்.
ஆனா ஃபேலுன் நாகிஸாக வரும் பொழுது அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அசாவை தொடர்ந்து மஸ்தர் முஅவ்வல் வராமல் ஒரு இஸ்மு வந்திருக்கும், ஏதாவது ஒரு இஸ்மு வந்திருக்கும். அப்ப அந்த சமயத்துல எப்படி தர்கீப் வைக்கிறது? அசா ஃபேலுன் நாகிஸ், அல்லாஹு ஃபாயில்னு சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல ஃபேலு தாம்ல அல்லாஹு வந்து ஃபாயில்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இஸ்மு அசா. ஐ யஹ்தியஹு என்பது ஹபர் அசா. அப்ப இதே இடத்துல அடுத்த உதாரணத்தை பாருங்க. அசைத்து அன் அன்ஜஹ. இந்த இடத்துல அசா ஃபேலுன் நாகிஸ், தூ என்பது இஸ்மு அசா, அன் அன்ஜஹ என்பது ஹபர் அசா. அர்த்தத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத் வழங்குவானாக, அவன் வெற்றி பெறுவானாக அப்படிங்கிற அர்த்தம் தான் ரெண்டு இடத்துலையும் வரும். இதை நாம பார்த்தோம். அடுத்து இந்த பாடத்துல நாம ரஅல் பஸரியா ரஅல் கல்பியா அப்படின்ட்டு ரஆ இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுவதை பார்த்தோம். அது வந்து எப்படின்னா அர்த்தத்தின் பொறுத்தளவுல இப்படி பிரிக்குது. அந்த ராக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் வச்சீங்க அப்படின்னா, கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற அர்த்தம் வச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ராக்கு வந்து அல் பஸரியான்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கு இன்னொரு அர்த்தமும் வைக்கலாம், சிந்தித்தேன், யோசித்தேன், அப்படிப்பட்ட அர்த்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது யோசிக்கிறது வந்து கல்புல இருந்து வர்றதுனால அந்த ரஆவை வந்து ரஆ அல் கல்பியா அப்படின்ட்டு நாம வகைப்படுத்த வேண்டும். இதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? ஒரு வாக்கியத்துல ரஆ வந்து இருக்குது, அது பஸரியாவா கல்பியாவா எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒண்ணு வந்து போங்கு, இரண்டாவது என்ன அப்படின்னா ரஅல் பஸரியாவுக்கு வந்து ஒரு மஃபூல் தான் வரும், ரஅல் கல்பியாவுக்கு ரெண்டு மஃபூல் வரும். அப்போ எங்க ரஆவை தொடர்ந்து ஒரு மஃபூல் வந்து இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். ரஆவை தொடர்ந்து ரெண்டு மஃபூல் வரக்கூடிய இடத்துல நான் யோசித்தேன், நினைத்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தை, எண்ணுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். எண்ணினான், எண்ணுகிறேன், அந்த இடத்தை பொறுத்து நாம அர்த்தம் வைக்கணும். அடுத்து இந்த பாடத்துல நாம அந்த ராவுனுடைய உதாரணம் பார்க்கும்போது ராய்த்து இப்ராஹிம. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ராய்த்து இப்ராஹிமங்கிறது ஒரே ஒரு மஃபூல் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு மஃபூல் வந்திருந்தா அது வந்து என்னது? ரா அல் பஸரியா. அப்ப இந்த இடத்துல இந்த ராய்த்துக்கு என்ன பார்க்கணும்? நான் எண்ணினேன்னு கொடுக்க கூடாது, நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், இப்ராஹிமை நான் பார்த்தேன். அடுத்த உதாரணத்துல பாருங்க, அரா, ரஆல இருந்து ரஆ யரா, அதுல இருந்து அரா, முதாரி முத்தக்கல்லிமுடைய சீகால வந்து இருக்குது. ஆனா இதை தொடர்ந்து எத்தனை மஃபூல் வந்திருக்கு? ஹாமிதன் ஆலிமன், ரெண்டு மஃபூல். அப்போ ரெண்டு மஃபூல் வந்தா ரஅல் பஸரியாவா ரஅல் கல்பியாவா? ரஅல் கல்பியா. கல்பு அப்படின்னா உள்ளம். அப்போ உள்ளத்துல என்ன செய்வோம்? சிந்தனை தான் செய்வோம். அப்போ ரஅல் கல்பியாவுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும்? அரா, இந்த இடத்துல பார்த்தேன்னு வைக்க கூடாது, நான் எண்ணுகிறேன், நான் நினைக்கிறேன். ஹாமிதை ஆலிமாக நான் எண்ணுகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து கடைசியாக இந்த பாடத்துல புதிதாக நாம என்ன பார்த்தோம்னா மா அல் மஸ்தரியா. மா அல் மஸ்தரியா, மா வந்து கிட்டத்தட்ட 10 வகையாக இருக்குதுன்னு பார்த்தோம். மா அல் இஸ்திஃபாமியா, மா அல் மௌசூலா, மா அன் நாஃபியா, மா அல் முஷப்பஹத்தும் பிலைஸ, மா அல் தர்ஃபியா, மா அல் மஸ்தரியா, மா அன் நக்கிரத்துல் மௌசூஃபா, மா அன் நக்கிரத்துத் தாம்மா, மா அல் காஃபா, மா அல் ஜாயிதா என கிட்டத்தட்ட 10 வகையான மா இருக்குது. அப்ப இதுல ஏற்கனவே நாம மா அல் இஸ்திஃபாமியா, மௌசூலா, நாஃபியா, கிட்டத்தட்ட காஃபா நாம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துல நாம புதிதாக மா அல் மஸ்தரியாவை படிச்சோம். மா அல் மஸ்தரியானா என்ன அப்படின்னா, அது என்ன செய்யும் அப்படின்னா அன்னை போலதான். இப்போ இதற்கு முன்னாடி நாம இதை பார்த்தோம். அன் என்ன பண்ணும்? முதாரியான ஃபேலு அல்லது மாதியான ஃபேல்ல நுழைந்து அந்த ஃபேலை வந்து மஸ்தருடைய அர்த்தமாக மாற்றிவிடும். அப்போ அந்த இடத்துல அதற்கு மாதி முதாரியினுடைய அர்த்தம் கொடுக்க மாட்டோம். என்ன அர்த்தம் கொடுப்போம்? மஸ்தருடைய அர்த்தம் கொடுப்போம். இப்படிப்பட்ட மஸ்தருக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அல் மஸ்தர் முஅவ்வல் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். எவ்வாறு அன் என்பது அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஃபேலுடன் இணைந்து அந்த ஃபேலுடைய அர்த்தத்தை மஸ்தராக மாற்றி விடுகின்றதோ அதே போன்றுதான் இந்த மா அல் மஸ்தரியா என்ன செய்யும்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய ஃபேலுடன் இணைந்து அந்த ஃபேலினுடைய அர்த்தத்தை மஸ்தராக மாற்றிவிடும். ஆக இவ்வாறு தனக்கு அடுத்து வரக்கூடிய ஃபேலுடன் இணைந்து அந்த ஃபேலை மஸ்தராக மாற்றுவதனால் இந்த மாவிற்கு மா அல் மஸ்தரியா என்று பெயரிடப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். உதாரணமா என்ன பார்த்தோம்? ஜாஅ பஅத மன் தஹத்தி ஸலாத்து. இப்போ மா ஜாஅ வந்தான், பஅத பிறகு மா. இந்த மா வந்து என்னது? மஸ்தரியா. ஏன் அப்படின்னா இன்தஹத் அப்படின்னா முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். இன்தஹத்தி ஸலாத்துனா தொழுகை முடிந்து விட்டது அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல எப்படி அர்த்தம் வைக்கும் அப்படின்னா தொழுகை முடிந்ததற்கு பிறகு வந்தான். அப்ப முடிந்ததற்கு பிறகு அப்படின்னா அது வந்து மஸ்தர்.
அப்போ இன்திஹா மா இன்தஹத்தோட இணைந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா இன்திஹா உன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஜாஅ பஅத இன்திஹாஇ ஸலாத்தி. ஏன்னா பஅத வந்து தர்ஃப், அதனை தொடர்ந்து ஒரு மஸ்தர் வரும்போது அதுக்கு கசரா கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல கொடுத்துடக்கூடாது. இன்திஹா அப்படின்னு கொண்டு வரும்போது பஅத இன்திஹாஇ ஸலாத்தி, தொழுகை முடிந்ததற்கு பிறகு. ஆக இந்த மா என்பது அதற்கு அடுத்து வரக்கூடிய ஃபஅலுடைய அர்த்தத்தை என்னவா மாற்றிடுது, மஸ்தராக மாற்றுவதனால் இந்த மா மஸ்தரியா. இந்த மாவிற்கு பிறகு மாதியான ஃபஅலும் வரலாம், முதாரியான ஃபஅலும் வரலாம். எந்த ஃபஅல் வந்தாலும் அந்த ஃபஅலுக்குரிய அர்த்தத்தை கொடுக்காமல் இந்த மா என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த ஃபஅலை வந்து மஸ்தராக மாற்றி விடுவதனால் மா அல் மஸ்தரியா. அப்போ மஸ்தர் முஅவ்வலாக அன் எப்படி தனக்கு அடுத்து வரக்கூடிய ஃபஅலை வந்து மஸ்தர் முஅவ்வலாக மாற்றுகிறதோ அதே போலதான் இங்கேயும் மஸ்தர் முஅவ்வலாக இந்த இது கணக்கிடப்படும். இதைத்தான் நாம இந்த பாடத்துல புதிதாக படித்தோம். இப்போ வாருங்க நாம என்ன செய்யலாம், பாடத்திற்கு செல்லலாம். கடைசியா நாம என்ன செஞ்சோம், பாடத்தினுடைய அந்த தர்ச வந்து பார்த்தோம். ஃபமன் ஃபுகிதத்தி சாது, அந்த முராக்கிப் வந்து என்ன செய்யறாரு, அறிவிப்பு செய்யறாரு. நேற்று துஹர் தொழுகைக்கு பிறகு ஒரு கடிகாரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஃபமன் ஃபுகிதத் அஸ்ஸாஅத்துஹு, யாருடைய வாட்ச் வந்து கடிகாரம் வந்து தொலைக்கப்பட்டு விட்டதோ அவர் வந்து ஃபல்யத்திஸில், என்னை அடைந்து கொள்ளட்டும், அது என்ன தொடர்பு கொள்ளட்டும். பி பஅத மன்தஹி மா யன்தஹி தர்சு, பாடம் முடிவடைந்ததற்கு பிறகு என்னை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பயிற்சியை பார்த்தீங்க அப்படின்னா அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலளி. என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, லிம லா தன்ஃபதிஹ் நாஃபிதத்துல் ஃபஸ்லி, வகுப்பறையினுடைய ஜன்னல் ஏன் திறக்கவில்லை, திறக்க மாட்டேங்குது. அப்போ அதனுடைய பதில் அப்படிங்கும்போது என்ன, இங்க பாருங்க, இன்னஹா, ஏனெனில் அந்த நாஃபிதா வந்து தா மர்பூத்தா இருக்கு பாத்தீங்களா, அதனால நாஃபிதத்துல என்ன இருக்குது, தா மர்பூத்தா இருக்குது. அப்போ இது வந்து முஅன்னஸாக கணக்கிடப்படும். அதனால இன்னஹா லா தன்ஃபதிஹு லிஅன்ன மிஸ்லாஜுஹா கத் இவஜ்ஜ, இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் சரியா. இதனுடைய பதில் இன்னஹா, ஏனெனில் அந்த ஜன்னல் ஆகிறது, லா தன்ஃபதிஹு, அது திறக்கவில்லை, லிஅன்ன, ஏனெனில், மிஸ்லாஜுஹா, அதனுடைய தாழ்பால், இந்த ஹா வந்து ஜன்னலை பார்த்து, கது இவஜ்ஜ, அது வளைந்து விட்டது, கோணலாக ஆகிவிட்டது. ஹைர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, லிம கதிப அஹ்மது அலா ஜஅஃபர, ஜஅஃபரின் மீது அஹ்மது ஏன் கோபப்பட்டான். இரண்டாவது கொஸ்டினுடைய பதில் பாருங்க, லி அன்ன ஜஅஃபரன், ஏனெனில், லி அன்ன என, ஏனெனில், ஜஅஃபரன், ஜாஃபர் ஆகிறவன், சஹிர மின்ஹு, அந்த அஹ்மதில் இருந்து, இந்த ஹூ வந்து அஹ்மதை பார்த்து மீது, அவனை பற்றி சஹிர, பரிஹசித்தான், மோக்கப் பண்ணா, மிமிக்ரி பண்ணா. அதனால என்ன செஞ்சான், அஹ்மது வந்து ஜாஃபரின் மீது கோபப்பட்டான். அடுத்து மூணாவது பாருங்க, மாதா யுகாலு லில்லதீன தஸ்வது உஜூஹுஹும் யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளிலே யாருடைய முகங்கள் கருப்பானதாக மாறி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லப்படும். மாதா யுகாலு அப்படின்னா காலைய கூலுல இருந்து யுகாலு என்பது முதாரி மஜ்ஹூல், என்ன சொல்லப்படும், அதையும் நாம பாடத்துல பார்த்தோம். என்ன சொல்லப்படும் பார்த்தோம், யுகாலு லஹும், அந்த முகங்கள் கருப்பாகப்பட்டதே அவர்களிடத்தில் சொல்லப்படும். அகஃபர்தும், நீங்கள் நிராகரித்தீர்களா, பஅத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானிற்கு பிறகு, உங்களுக்கு ஹிதாயத் வந்ததற்கு பிறகு நீங்கள் நிராகரித்தீர்களா. ஃபதூகு அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகியிருப்பதின் காரணத்தினால் இந்த தண்டனையை நீங்கள் சுவையுங்கள் என்று யுகாலு லஹும், அவர்களிடத்தில் சொல்லப்படும். அடுத்து நான்காவது கொஸ்டின் பாருங்க, ஐன உஜிதத்தி ஸாஅத்து வ மதா, கடிகாரம் எங்கே பெறப்பட்டது, கண்டெடுக்கப்பட்டது, ஓ மதா, எப்போது கண்டெடுக்கப்பட்டது. ஐனனா எங்கே, மதானா எப்போது, வேர் வென். ஐன அப்படின்னா வேர், மதா அப்படின்னா வென்.
எங்கே எப்போது. அதனுடைய பதில பாருங்க. உஜிதத்திஸ் ஸாஅத்து, அந்த கடிகாரம் கண்டெடுக்கப்பட்டது, பெறப்பட்டது. ஃபில் முஸல்லா, எங்க தொழுகை இடத்துல. எப்போ? பஅத இன்திஹாய் ஸலாத்தில் துஹரி, லுஹர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு. இங்க பாருங்க, பஅத இன்திஹா. மா இன்தஹத் என்பது என்ன அர்த்தத்துல வந்திருக்குது? இன்திஹா அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க மாறி இருக்கு. அப்போ இன்திஹாவுக்கு ஈக்குவலா இந்த மா இன்தஹத் இருக்குது. அது மஸ்தர் மோபலாக இருக்கு. அந்த மாவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மஸ்தர் மாம் அல் மஸ்தரியான்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது பயிற்சி பாருங்க. மின் அபுவாபில் ஃபஅலி சுலாசி, சுலாசியான சுலாசியான 3 எழுத்து ஃபெயல்களில் உள்ள பாபுகளில் இருந்து உண்டானதுதான் இஃப் அல்ல என்ற பாபு. இஃப் அல்ல இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, ஜீதத் ஃபீஹி ஹம்ஸத்துன் கப்லல் ஃபாஇ, ஃபாவிற்கு முன்பதாக இந்த ஹம்ஸா என்ன செய்யப்பட்டிருக்குது? அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாதல இருந்து வந்த முதாரியை வந்து ஜீதத், அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம கடைசியில என்ன செய்யப்பட்டிருக்குது? லாம் வந்து இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே மஜ்ஹூலான ஷிகால வந்திருக்கு, அதனால பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சரியா? துஅஃபனா இரட்டிப்பாக்கினான், துஇஃபா அப்படின்னா இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாமு, அந்த லாம் வந்து இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. யஅதி ஹாதல் பாபு ஃபில் அல்வானி வல் உயூபி, இந்த பாபு, இந்த இஃப் அல்ல என்ற இந்த பாபாகிறது யஅதி வரும், ஃபில் அல்வானி வல் உயூபி, நிறங்களிலும். அல்வான் அப்படின்னா லவுனுடைய பன்மைதான் அல்வான். லவுன் அப்படின்னா நிறம், அல்வான் அப்படின்னா நிறங்கள். உயூப் அப்படின்னா ஐபுனுடைய பன்மை. ஐப் அப்படின்னா குறைகள். அப்போ உயூப் அப்படின்னா குறைபாடுகள். நிறங்கள் சம்பந்தப்பட்ட மற்றும் குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட ஃபெயல்கள்ல இந்த இஃப் அல்ல என்ற பாபு பயன்படுத்தப்படும். வமின்ஹா, இதிலிருந்து உள்ளதுதான், அதாவது இந்த இஃப் அல்ல என்ற இந்த பாபிலிருந்து உள்ளதுதான் பாபு இஃப் ஆல்ல. இஃப் ஆல்ல என்ற பாபும் ஜீதத் ஃபீஹி, இதிலே அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. ஹம்ஸத்துன் கப்லல் ஃபாஇ, அதே போல என்ன செய்யப்பட்டிருக்குது? ஃபாவுக்கு முன்னாடி ஹம்ஸா அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. வ அலிஃபுன் பஅதல் ஐனி, எக்ஸ்ட்ராவா என்ன செய்யப்பட்டிருக்குது? ஐனுக்கு பிறகு, பஅதல் ஐன், ஐன் கலிமாவிற்கு பிறகு ஒரு அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. வதுஇஃபல் லாமு, இது முன்னாடி உள்ள மாதிரியே லாம் கலிமா என்ன செய்யப்பட்டிருக்குது? இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. அப்போ இஃப் அல்லவுக்கும் இஃப் அல்லவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐன் கலிமாவிற்கு பிறகு ஒரு அலிஃப் அதிகமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. வயஅதி ஃபில் அல்வானி, இந்த இஃப் அல்ல என்ற பாபாகிறது. அல்வான் அப்படின்னா லவுனுடைய பன்மைன்னு பார்த்தோம். கரெக்டா? நிறங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தான் வரும். அதாயதி அப்படின்னா வரும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்தஹ்ரிஜ் மினத் தர்சி, இந்த பாடத்திலிருந்து நீ வெளியாக்கு. இஸ்தஹ்ரஜ், ஹரஜனா வெளியான, நீ வெளியாக்க தேடு அப்படின்னா நீ என்ன செய்யணும்? எடுத்து எழுதணும், வெளியாக்கணும். எதை எடுத்து எழுதணும்? அல் அஃவால் அல் வாரிதத மின் ஹாதைனில் பாபைனி, இந்த இரண்டு பாபுகளில் இருந்து. ஹாதானி பாபானின்னு இருக்கும். இது மஜ்ரூருடைய சமயத்தில் இருக்கிறதுனால தஸ்னியாவை வந்து ஜர்ரு செய்யும் போது யா கொடுப்போம். அலிஃபுக்கு பதிலாக யாவை, அலிஃபை வந்து யாவாக மாற்றுவோம் ஜர்ருடைய நிலைமையில. அப்போ மின்னுக்கு தொடர்ந்து இது வந்திருக்கிறதுனால, மஜ்ரூருடைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஹாதானி என்பது ஹாதைனி என்று மாறிவிடுகின்றது. ஹாதைனில் அந்த பாபானி என்பது பாபைனி என்று மாறிவிடுகிறது. இந்த இரண்டு பாபுகளில் இருந்தும் வரக்கூடிய ஃபேல்களை இந்த தர்சில் இருந்து நீ எடுத்து எழுது. இப்ப இந்த தர்சில என்னென்ன இது வந்திருக்குது அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபஅல் மாதி, இந்த பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? கூனலாகி விட்டது. தபியது ஃபஅல் முதாரி, என்ன செய்யப்பட்டிருக்குது? தபியது அப்படின்னா சிவப்பாக மாறுகிறது, மாறும். யஸ்வது ஃபஅல் முதாரி, இஸ்வத்த யஸ்வது, இதுக்கு அர்த்தம் என்ன? கருப்பாக மாறுகிறது அல்லது மாறும். ஏன்னா முதாரியாக வரும்போது நிகழ்காலத்தினுடைய அர்த்தமும் கொடுக்கலாம், வருங்காலத்தினுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். மாறுகிறது அப்படின்னா நிகழ்காலம், மாறும் என்ன வருங்காலம். பொதுவா ஃபஅல் முதாரின்னு சொல்லும் போது ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாம். இதை பார்த்தோம். ஃபஅல் மாதி வெள்ளையாக மாறியது, வெண்மையாக மாறி. இஸ்வத்தத் ஃபஅல் மாதி, இது மாதியான ஃபஅல்.
கருப்பாக மாறியது. யஹ்மாரு இதுவும் வந்து சிவப்பாக மாறியது. ஆனா சிறிது சிறிதாக படிப்படியாக கிராஜுவலி. ஃபஅல் முதாரி யஹ்மார யஹ்மாரு. யஸ்ஃபாரு யஸ்ஃபாரு என்பது இஸ்ஃபார யஸ்ஃபாரு. இஸ்ஃபார அப்படின்னா மஞ்சளாக மாறியது, மஞ்சளாக மாறியது. ஃபஅல் முதாரி இஸ்ஃபார யஸ்ஃபாரு. அப்போ இஃப்ஆல் என்ற வசன்ல வரும்போது சிறிது சிறிதாக படிப்படியாக மஞ்சளாக மாறியது. டர்ன் டு பிகம் yellow gradually அப்படின்ற ஆங்கிலத்துல என்ன செய்வோம் நாம சொல்லுவோம். அடுத்து மூன்றாவது பாருங்க, தஅம்மலில் மிசால, இந்த உதாரணத்தை நீ கவனி. சும்ம பிறகு ஹாத்தில் முதாரிஅ வல் மஸ்தர வல் இஸ்மில் ஃபாயில மின் அஃபாலில் ஆத்தியதி. இந்த உதாரணத்தை கவனிச்சுட்டு, இங்க ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உதாரணத்தை கவனிச்சுட்டு பின்வரக்கூடிய ஃபெயல்களில் இருந்து முதாரி மஸ்தர் இஸ்மு ஃபாயில நீ கொண்டு வா. பிறகு கொண்டு வா, ஹாத்தினா கொண்டு வா, அல் முதாரிஅ வல் மஸ்தர வல் இஸ்மில் ஃபாயில மின் அஃவாலில் ஆத்தியதி. இந்த பின்னாடி இங்க கொடுக்கப்பட்டிருக்குல்ல இந்த ஃபெயல்களில் இருந்து. இப்போ உதாரணத்தை பாருங்க. யஹ்மர்ர, யஹ்மர்ரனா சிவப்பாக மாறியது. முதாரி யஹ்மர்ரு. மஸ்தர் இஹ்மிராருன். இஸ்மு ஃபாயில் முஹ்மர்ருன். இஸ்மு மஃபூல் வராது, ஏன்னா லாசிமானது. மத்த இஸ்வர்ர இபியத்த இஸ்வத்த இஹ்தர்ர, இஹ்தர்ர அப்படின்னா பச்சையாக மாறியது. இப்ப இதனுடைய முதாரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இஸ்ஃபர்ரவுக்கு யஸ்ஃபர்ரு, முதாரி யஸ்ஃபர்ரு, மஸ்தர் இஸ்ஃபிராருன், இஸ்மு ஃபாயில் முஸ்ஃபர்ருன். இபியத்த யபியத்து இப்இதாதுன் முபியத்துன். இஸ்வத்த முதாரி யஸ்வத்து இஸ்விதாதுன் முஸ்வத்துன் இஸ்மு ஃபாயில். இஹ்தர்ர பச்சையாக மாறியது. யஹ்தர்ரு இஹ்திராரன் இஹ்திராருன் முஹ்தர்ருன். யஅவஜ்ஜ கோணலாக மாறியது. யஅவஜ்ஜு யஅவிஜாஜுன் முஅவஜ்ஜுன். அடுத்து நாலாவது பயிற்சி பாருங்க. நாலாவது பயிற்சி என்னது? தஅம்மலில் மிசால, இந்த உதாரணத்தை நீ சிந்தி பார். சும்ம பிறகு ஹாதி அல் முதாரிய வல் மஸ்தர வல் இஸ்மில் ஃபாயில மின் ஃபஅலைனில் ஆத்தியத்தைனி. அதற்கு இந்த உதாரணத்தை பார்த்துட்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த இரண்டு பின்னால் வரக்கூடிய இரண்டு ஃபெயல்களில் இருந்து நீ என்ன செய்யணும்? முதாரி மஸ்தர் இஸ்மு ஃபாயில நீ கொண்டு வா. கிட்டத்தட்ட 3 4 1 தான். 3ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? இஃப்அல்ல என்ற வசனில் இருக்கக்கூடிய அந்த ஃபெயல்களை பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்குது. 4வது இதுல வந்து இஃப்ஆல்ல என்ற ஃபெயல்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஃபெயல்களை வந்து என்ன செய்யுது? பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ இஹ்மார்ர யஹ்மார்ரு முதாரி, இஹ்மீராருன். மீமுக்கு அப்புறம் இந்த அலிஃப் வந்து யாவாக மாறி யாமத்தா வந்துடும். இஹ்மீராருன் முஹ்மார்ருன். இதுஹாம்ம, இதுஹாம்மனா கடும் பச்சையாக மாறியது. முதஹாம்மதான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முதஹாம்மதான் கடும் பச்சையாக மாறியது. குர்ஆன்ல சூரத்து ரஹ்மான்ல வந்திருக்கும் முதஹாம்மதான். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகஸிபான். அதுல வந்து கடைசியில பாத்தீங்க அப்படின்னா முதஹாம்மதான் இரண்டு கரும்பச்சையினுடைய அந்த சொற்கங்கள் இருக்கும். இது ஹாம்ம எது ஹாம்மு இது ஹீமாமுன் முதஹாமுன், கரும்பச்சையாக மாறியது. சரி, அடுத்து 5வது பயிற்சி பாருங்க. உதுகுர் பாப குல்ல ஃபஅலின் மிம்மா யாதி. பின்வரக்கூடிய ஒவ்வொரு ஃபஅல்களினுடைய பாபை நீ கூறு. உதுகுர் பாப குல்லி ஃபஅலின் மிம்மா யாதி. பின்வரக்கூடிய வற்றிலிருந்து ஒவ்வொரு ஃபஅல்களிலிருந்தும் உடைய பாபை நீ சொல்லு. இப்போ இஸ்வத்த, இஷ்தத்த, இஹ்மார்ர, இதுஹாம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே இஃப்அல்ல வசன் மாதிரி தெரியும். உதாரணமா இங்க பாருங்க, இஷ்தக்க என்பது இஃப்அல்லங்கிற வசன் மாதிரி தானே தெரியுது. ஆனா இது வந்து என்னது? இஃப்அல்ல வசன் கிடையாது. இது வந்து என்னது? இஃப்தஅல வசன். இதனுடைய அஷல் வந்து ஷக்ல், இது இஃப்தஅல வசன். அப்போ அதனால தான் ஒரு சில மற்ற பாபுகளோடு ஒத்து வரக்கூடிய உதாரணங்களை சொல்லி அதனுடைய பாபனை கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பயிற்சி சென்றார். இப்ப பாருங்க, இஸ்வத்த என்பது உதுகுர் பாப குல்லி ஃபஅலின் மிம்மா யாதி. இஸ்வத்த வந்து இஃப்அல்ல வசன். இதுஹாம்ம இஃப்ஆல்ல வசன்.
இன்ஷக்க வந்து இன்ஷக்க அப்படின்னா பிளந்தது அப்படின்னா, இன்ஷக்க அப்படின்னா பிளந்தது, இஷ்தக்க அப்படின்னா உருவானது. இப்போ நம்ம வந்து அரபியில வந்து அதிகமா முஷ்தக்குன் முஷ்தக்குன் அப்படின்ற இலக்கணத்துல படிப்போம். இதிலிருந்து தோன்றியது, உருவானது, முஷ்தக்குன். இப்போ ஃபேல் வந்து இப்போ மஸ்தர் அசலா இருந்துச்சு அப்படின்னா மஸ்தரில் இருந்து ஃபேல் தோன்றியது அப்படின்னா முஷ்தக்கும் மின் அப்படின்னா அங்கிருந்து அதிலிருந்து தோன்றியது. இன்ஷக்கா அப்படின்னா பிளந்தது. இப்ப இன்ஃபப்ப அப்படின்னா அதுவும் உடைந்தது, திறந்தது, அன்கவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தெளிவானது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். சரியா? இப்போ இதெல்லாம் என்ன பாபுவை சார்ந்தது? இன்ஷக்கா என்பது பிளந்தது. இன்ஃபஅல வஸன், இது வந்து இஃபஅல வஸன், இஃபஅல வஸன் மாதிரியே தெரியும், ஆனா இது வந்து இன்ஃபஅல வஸன். சரியா? இபியல்ல இது வந்து இஃபஅல வஸன் தான். இன்ஃபத வந்து பாருங்க, இன்ஃபதனாலும் என்னது, உடைந்தது, திறந்தது, அன்கவர்னா என்ன சொல்றது, மறைவாக இருந்து தெளிவானது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? இன்ஃபஅல வஸன் இது இஃபஅல மாதிரியே தெரியும், ஆனா இந்த நூன் வந்து ஜாயிதத்தான நூன். ஓகேயா? இத இன்ஃபஅல வஸன். இஹ்மார இஃப்அல வஸன். இஷ்தக்க, இஷ்தக்க வந்து இஃப்தஅல வஸன். இஷ்தக்கன்னா நம்ம சொன்னோம்னா ஷக்கல் இருந்து வந்தது. முஷ்தக்குன் அப்படின்னா ஒன்றிலிருந்து உருவானது. இப்போ செடி எதிலிருந்து வருது? முஷ்தக்கும் மினல், அந்த விதையிலிருந்து உருவானது செடி. அப்போ முஷ்தக் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் வெளியாக. அடுத்து கோணலாக மாறியது, இது வந்து இஃபஅல்ல வருது. ஆக நம்ம இதற்கு ஒப்பான ஒரு வடிவுல வந்து மற்ற ஃபேல்கள் வரும்போது நமக்கு வந்து அடையாளம் காண தெரியணும். இது வந்து இஃபஅல்ல வஸனா, இஃப்தஅல வஸனா அல்லது இன்ஃபஅல வஸனா அப்படின்னு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனா நமக்கு அது அடையாளம் காண தெரிய வேண்டும் என்பதனால இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 7வது பயிற்சி பாருங்க. ஆறாவது பயிற்சி, தஅம்மலில் அம்ஸிலத அல் ஆத்தியத லிபாபி இஃப்அல்ல. இஃப்அல்ல பாபிற்குரிய பின்வரக்கூடிய உதாரணங்களை நீ சிந்தி. இப்ப இதற்கு அர்த்தம் வைக்க வேண்டியதுதான். இஹ்தரகல் ஹஷபு. ஹஷப் அப்படின்னால் மரக்கட்டை, பலகைக்கு சொல்லுங்க. மரக்கட்டை எரிந்தது, வஸ்வத்த அப்படி எரிந்து கருப்பாக மாறிவிட்டது. இப்போ அந்த விறகு இருக்கு பாத்தீங்களா, ஹஷ்புனா விறகு சொல்லலாம். விறகு எரிஞ்சுனா எப்படி மாறிடும்? கருப்பாக மாறியது. 2வது பாருங்க, கஸல்து ஸௌப அல் வஸீஹ. எப்படிப்பட்ட ஆடை? அழுக்கான ஆடையை நான் கழுவினேன். பிஸ்ஸாபூனி, எதனை கொண்டு? சோப்பை கொண்டு. சாபூன் என்றால் சோப்பை கொண்டு. அப்படி கழுவுனும் போது என்ன ஆயிடுச்சு? ஃபபியல்ல, அது வந்து வெண்மையாக மாறியது. இது எல்லாமே வந்து இஃப்அல்ல பாபினுடைய உதாரணங்கள். அடுத்து 3வது பாருங்க, கதுஸ்ஃபர்ரத் அஸ்னானுக யா புனைய, என்னுடைய மகனே உன்னுடைய பற்கள். சின்னு வந்து இருக்கு பாத்தீங்களா, சின்னுங்கிற வார்த்தையை கவனமா அர்த்தம் வைக்கணும். ஏன்னா வயது, ஏஜுக்கும் வந்து சின்னு தான் சொல்லுவாங்க, பற்களுக்கும் சின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அஸ்னான் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல பற்கள், வயது அப்படின்னு வச்சிடக்கூடாது. உன்னுடைய பற்கள் மஞ்சளாக மாறிவிட்டது என்னுடைய மகனே. அலா தஷ்தாக்கு, நீ வந்து ஒழுங்காக மிஷ்வாக் பிரஷ் செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு தன்னுடைய பையனுக்கு தந்தை சொல்ற மாதிரி ஒண்ணு. இப்ப இங்க வந்து இஸ்வர்ரத் என்பது இஃபஅல்ல என்ற வசன்ல வந்திருக்குது. 4வது, தஹ்தருல் அஸ்ஜாரு ஃபிர் ரபீஇ. ரபீஅனா ஸ்பிரிங், வசந்த காலத்திலே மரங்கள் பசுமையாக மாறிவிடும். ஸ்பிரிங். இப்போ தஹ்தர்ரு என்பது இஹ்தர்ர, யஹ்தர்ருல இருந்து வந்து அஷ்ஜார் என்பது முஅன்னஸுடைய இதுல இருக்குது. ஏன்? குல்லு ஜம்இன் கைராக்கில், கைராக்கிலுடைய ஒவ்வொரு இதுவும் வந்து கன்சிடர் என்னது? முஅன்னஸாக கணக்கிடப்படும். அந்த இடத்துல வந்து இது முஅன்னஸுடைய சீகாவுல, முதாரி முஅன்னஸுடைய சீகாவுல கொண்டு வரப்பட்டது. 5வது பாருங்க, இஸ்ஃபர்ர வஜ்ஹுக மினல் ஹௌஃபி. பயத்தின், ஹவுஃப்னா பயத்தில் இருந்து, அதாவது பயத்தின் காரணமாக உன்னுடைய முகம் மஞ்சளாக மாறிவிட்டது. இஸ்ஃபர்ர இஃப்அல்ல வஸன். 6வது, கலிபல் முதர்ரிசு, ஆசிரியர் கோபப்பட்டார்.
ஃபஹ்மர்ரத் வஜ்னதாஹு, அவருடைய 2 கன்னங்களும் சிவப்பாக மாறிவிட்டது. இப்போ கன்னத்துல இந்த ஹத்துக்கும் என்னதான் சொல்லுவாங்கன்னா கன்னம் தான் சொல்லுவாங்க. பஜ்னத் அப்படின்னா அந்த கன்னத்துல வந்து இந்த உயர்ந்த பகுதி இருக்கும் தெரியுமா, அந்த உயர்ந்த பகுதிக்கு தான் வந்து வஜ்னத் ஆகும்னு சொல்லுவாங்க. கன்னத்துல அந்த மேல உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வஜ்னத். ஏன்னா எப்போதுமே நல்லா பாருங்க, செவந்துச்சுன்னா அந்த உயர்ந்த பகுதி தான் வந்து அப்படியே செவந்துடும். அதுதான் முதல்ல சிவப்பாக மாறும். வஹ்மர்ரத் வஜ்னதாஹு, அவருடைய கன்னத்தினுடைய அந்த உயர்ந்த பகுதி, அந்த மொட்டு பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதி சிவப்பாக மாறியது. இப்ப இஹ்மர்ரத் என்பது இஃஅல்லத் என்ற வசனம் வந்திருக்கு. இங்க வந்து அடுத்து யக்லி. யக்லி அப்படின்னா ஃப்ரை பண்ண, கலால இருந்து வந்தது. நம்ம ஏற்கனவே இந்த இதை பார்த்திருக்கோம். யக்லி, கலா யக்லியில வந்து ஃப்ரை பண்றது. யக்லி, நீ ஃப்ரை பண்ணு, வறுத்தெடு. ஹாதிஹி சமகத்தை, இந்த மீனை நீ வறுத்தெடு. ஹத்தா தஹ்மர்ர, அது சிவப்பாக மாறும் வரை இந்த மீனை வந்து நீ என்ன செய், ஃப்ரை பண்ணு, வறுத்தெடு. அஹ்ரிஜ்ஹா, பிறகு அந்த மீனை வெளியே எடுத்து விடு. மினல் மெக்லாத், அந்த பேன்ல இருந்து. மெக்லாத் அப்படின்னா வறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். மெக்லாத் அப்படின்னா வறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். நம்ம பேன் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம வீட்டுல எல்லாம் இப்போ வறுத்தெடுக்கிறதுக்கு. அஹ்ரிஜ்ஹா, அந்த மீனை நீ வெளியாக்கி விடு. மினல் மெக்லாத்தி, வறுத்தெடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலிருந்து நீ அதனை வெளியாக்கி விடு. ஃபௌர இஹ்மாரிஹா, அதனுடைய சிவப்பாக மாறுதலுக்கு பிறகு, அதாவது உடனே. ஃபௌரன் அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி, இம்மிடியட்லி, உடனே அப்படிங்கிறது. அது சிவப்பாக மாறியது உடனே நீ என்ன செஞ்சிரு, அந்த இதுல இருந்து எடுத்துரு, இல்லைன்னா என்ன செஞ்சிடும், கருகிவிடும். அப்ப இந்த இடத்துல யஹ்மிரார் அப்படிங்கிறது மஸ்தரா வந்திருக்கு. இஃஅல்லவனுடைய யஹ்மர்ரவனுடைய மஸ்தர். அடுத்து இங்க பாருங்க, 8வது அல் மின்ஜலு இஸ்திகாமத்துஹு ஃபீ இஹ்வாஜிஹி. மின்ஜல் அப்படின்னா கதிர் அறுக்கிறதுக்கு ஒரு இது பயன்படுத்தப்படும் தெரியுமா. அது எப்படி இருக்கும்னா அப்படி இப்படி வளைஞ்சு இருக்கும். வரைஞ்சு ஒரு கதிர் அறுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும்ல ஒரு, இந்த நம்ம சாதாரண அருவாள் கிடையாது. நம்ம சாதாரண அருவாள் வந்து எப்படி இருக்கும், இந்த கதிர் அறுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யும், அப்படி வளைஞ்ச ஒரு அருவாள் இருக்கும். இப்ப இதுல இதனுடைய இஸ்திகாமத்து எப்படி இருக்கணும், இது வளைஞ்சுதான் இருக்கணும். அப்படி வளைஞ்சு இருந்தாதான் கதிரை என்ன செய்ய முடியும், அது ப்ராப்பரா அறுக்க முடியும். அப்போ அல் மிஞ்சலு, இந்த அருவாள் ஆகிறது, கதிர் அறுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அருவாள் ஆகிறது. இஸ்திகாமத்துஹு, அதனுடைய நேரான வழி என்ன அப்படின்னா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபீ இஹ்வாஜிஹி, அதனுடைய கோணலில் தான் அதனுடைய நிலைத்தன்மை. இஸ்திகாமத் அப்படின்னா அதனுடைய நிலைத்தன்மை இருக்கிறது. அந்த கதிர் அடிக்கிறது எப்படிதான் இருக்கணும், அப்படி வளைஞ்சுதான் இருக்கணும். நேரா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யாது, கதிரை அறுக்காது. அப்போ ஒரு சில இடங்கள்ல கோணலா இருக்கிறது தான் அதற்குரிய இயற்கை அப்படின்னா அது கோணலாகத்தான் இருக்கும். அப்ப அந்த கதிர் இருக்கக்கூடிய அருவாளினுடைய கோணல் ஆகிறது அல் மிஞ்சலு, கதிர் இருக்கக்கூடிய அந்த அருவாள் ஆகிறது. இஸ்திகாமத்துஹு, அதனுடைய நிலைத்தன்மை ஆகிறது, அதனுடைய அசல் தன்மை ஆகிறது. ஃபீ இஹ்வாஜிஹி, அதனுடைய வளைவில் தான் இருக்கிறது. அப்ப அது வளைவாக இல்லைன்னா அதனுடைய வேலையை செய்யாது. இஹ்வாஜ் அப்படிங்கிறது என்னது, இஃப்இலால் மஸ்தரா வந்திருக்கு. இஃப்அல்ல என்ற இஹ்வஜ்ங்கிற ஃபேலுடைய மஸ்தராக வந்திருக்கு. 9வது பாருங்க, ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்ன அவ்வல வக்தி ஸலாத்தில் அஸ்ரி, அஸ்ர் தொழுகையினுடைய நேரத்தின் ஆரம்பமாகிறது. ஹீன யதுஹுலு வக்துஹா, அதனுடைய நேரம் நுழையக்கூடிய நேரமாக இருக்கும். வ இன்ன ஆகிர வக்திஹா, மேலும் அந்த அசர் தொழுகையினுடைய கடைசி நேரமாகிறது. ஹீன தஸ்ஃபர்ரு ஷம்சு, அந்த சூரியன் மஞ்சளாகக்கூடிய அந்த நேரமாக இருக்கிறது. ஹீன அப்படின்னா அந்த நேரம், தட் டைம் அப்படின்னு சொல்றது. சூரியன் மஞ்சளாகக்கூடிய நேரம் தான் என்னது, அந்த அசருடைய கடைசி வக்து, கடைசி நேரமாக இருக்கிறது. இப்ப தஸ்ஃபர்ரு என்பது இஸ்ஃபர்ரை எஸ்ஃபர்ரு முதாரியான ஃபெயலாக. 10வது பாருங்க, அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. குன்னா, நாங்கள் ஆகியிருந்தோம், இதா இஹ்மர்ரத்தில் பஅசு இத்தகைனா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல பஅஸ் என்றால் கஷ்டம், ஒரு போருக்கும் சொல்லுவாங்க.
கடினமான காலம். அப்ப இந்த இடத்துல வந்து போர் சிவப்பாக மாறினால், அப்ப சிவப்பா மாறினா என்ன அப்படின்னா இங்க அர்த்தத்தை கொடுத்தாங்க பாருங்க. இஹ்மர்ரத்தில் பாஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இஷ்தத்தில் ஹர்பு. ஹர்புனா போர் கடினமானால், இஹ்மர்ர அப்படின்னா சிவப்பா மாறுது அப்படின்னா கடினமாகுதுன்னு அர்த்தம். போர் கடினமானால் இத்தகைனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பற்றி நாங்கள் அஞ்சுவோம். அப்ப அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு நாங்க அஞ்சுவோம். அடுத்து 7வது இது பாருங்க. அராக தஈஃபன், உன்னை பலகீனமானவனாக நான் பார்க்கிறேன். இப்போ இங்க அரா என்பது ரஅல் பஸரியாவா ரஅல் கல்பியாவா? ரஆ ஹாதிஹி பிமஅனா அலிம. சாரி, இது வந்து பார்க்கிறேன் கிடையாது, 2 மஃபூல் இருக்குது. கா ஒரு மஃபூல், தஈஃபன் ஒரு மஃபூல், அதனால எண்ணுகிறேன். ரஅல் கல்பியா, சரியா? அராக தஈஃபன், உன்னை பலகீனமானவனாக நான் எண்ணுகிறேன். ரஆ ஹாதிஹி, இந்த ரஆவாகிறது பிமஅனா அலிம, நான் எண்ணுகிறேன் அறிகிறேன் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கின்றது. வதுசம்மா, இந்த ரஆவுக்கு பயன்படுத்தப்படும் ரஆ அல் கல்பியா, கல்பியா ரஆ அல் கல்பியா என்று பெயரிடப்படும். தன்சிபு ரஆ அல் கல்பியா, ரஆ கல்பியாவாகிறது, அது நசபு செய்யும் மஃபூலைனி, 2 மஃபூலுக்கு நசபு செய்யும். அதாவது இன்னொரு இதுல சொல்லணும் அப்படின்னா இந்த ரஆ கல்பியாவை தொடர்ந்து 2 மஃபூல்கள் வரும், சரியா? இது ஒரு மஃபூல், இது 2வது. அஸ்லுஹுமா, அதனுடைய அந்த 2 மஃபூலுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா முப்ததவுன் ஹபருன் மிஸ்லு தன்ன, தன்னவை போல. இப்போ உதாரணத்தை இங்க பாருங்க. அந்த தஈஃபுன், இந்த மஃபூல், இந்த முப்ததா ஹபர் தான் அரா நுழையும் போது மஃபூல் அவ்வல் மஃபூல் சானியாக மாறி விடுகின்றது. இது கொஞ்சம் சுத்துறாங்க, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா பொதுவா என்ன அப்படின்னா அராவை தொடர்ந்து 2 மஃபூல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரஆ கல்பியா. ஆனா அந்த 2 மஃபூல் அசல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விளக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குழப்பிச்சுன்னா விட்டுருங்க. இப்போ இந்த 2 மஃபூல் அசல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தஈஃபுன், நீ பலகீனவனாக இருக்கிறாய். அந்த முப்ததா இது ஹபர் இதுல இருக்கும். இதுலதான் என்ன செய்யுது, அரா நுழைந்து அந்த முப்ததாவை தனக்கு முதல் மஃபூலாகவும் தஈஃபனை வந்து தன்னுடைய 2வது மஃபூலாகவும் மாற்றிக்கொள்கின்றது. ஓகே. ஒஃபி தன்சீலி, குர்ஆன்ல வந்திருக்குது. இன்னஹும், அவர்கள், யரவுனஹு, அதனை பார்க்கிறார்கள், பஈதன், தூரமானதாக பார்க்கிறார்கள், வனராஹு கரீபன், நாம் அதனை சமீபத்தில் எண்ணுகிறோம், தூரமானவர்களாக. ஒஃபி தன்சீலி, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இன்னஹும், நிச்சயமாக அவர்கள், யரவுனஹு, அதை எண்ணுகிறார்கள், பஈதன், ரஅ அல் கல்பியா, பஸ்ரியாவோட அர்த்தம் கொடுக்கிறார். வனராஹு கரீபன், ஆனால் நாம் அதனை சமீபமாக எண்ணுகிறோம். அப்போ இந்த இடத்துல யராவை தொடர்ந்து முதலாவது மஃபூல், 2வது மஃபூல். இங்க ரஆவை தொடர்ந்து முதலாவது மஃபூல், 2வது மஃபூல், 2 மஃபூல் வந்திருக்கிறதுனால அது என்ன இருக்குது, ரஆ அல் கல்பியா, எண்ணுகிறேன், அறிகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். அலிமவுனுடைய அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அலிமனா அறிகிறேன், எண்ணுகிறேன், எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அடுத்து ரஆ அல் பஸரியாவை சொல்றாங்க. அம்மா ரஅல் பஸரியத்து, ரஆ அல் பஸரியாவாகிறது ஃபதுன்சபு மஃஊலன் வாஹிதன், அது வந்து என்ன செய்யும்னா வதன்சிபு, அது நசபு செய்யும் மஃஊலன் வாஹிதன், ஒரே ஒரு மஃஊலுக்கு தான் நசபு செய்யும். நஹ்வு அரஐத்துல் முதர்ரிஸ், அரஐத்தல் முதர்ரிஸ, அரஐத்தல் முதர்ரிஸ, ரஐத நீ பார்த்தாயா, அல் முதர்ரிஸ முதர்ரிஸை நீ பார்த்தாயா. இப்போ இந்த இடத்துல முதர்ரிஸ் ஒரே ஒரு மஃபூல் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு மஃபூல் இருந்துச்சுன்னா நீ பார்த்தாயா, பஸரியாவுடைய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க. அத்ஹில் ரஆ அல் கல்பியா அலல் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களின் மீது ரஆ அல் கல்பியாவை நுழை. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இந்த ரஆ வந்து எதுல நுழையுன்னு பார்த்திருந்தோம், முப்ததா ஹபர்ல நுழைஞ்சுதான் அது என்ன செய்யுது, முப்ததாவை தனக்கு முதல் மஃபூலாகவும் ஹபரை தனக்கு 2வது மஃபூலாகவும் மாற்றிக் கொள்கின்றது இந்த ரஆ அல் கல்பியான்னு பார்த்தோம்ல. அப்போ அதனால என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க வந்து ஒரு முப்ததா ஹபரை கொடுத்து அதை வந்து நீ என்ன செய், ரஆ அல் கல்பியாவாக நீ அந்த முப்ததா ஹபர்ல வந்து ரஆ அல் கல்பியாவை நுழைத்து அர்த்தம் வை அப்படின்னு சொல்றாங்க.
அந்த முஸ்தஅஜிலுன் நீ முஸ்தஅஜில் அப்படின்னா அர்ஜென்ட்ல ஹரியில இருக்கிறத அவசரத்தில் இருக்கின்றாய். முப்ததா கபர். இதுல அராக உன்னை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நுழைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அராக முஸ்தஅஜிலன். அந்தங்கிறது மஃபூல் அவ்வலாக மாறிடும். முஸ்தஅஜிலன் என்பது இரண்டாவது மஃபூலாக மாறும். அராக அந்த முஸ்தஅஜிலன்ல அந்த முஸ்தஅஜிலுன்ல முப்ததா கபர்ல அராக நுழையும் பொழுது அந்த ரா கல்பியா நுழையும் பொழுது அராக முஸ்தஅஜிலன் உன்னை ஹரியில அவசரத்தில் இருப்பவனாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லணும். அடுத்து ஹுவ ஹசீனுன். ஹசீன் ஹுஸ்ன் அப்படின்னா கவலையில் இருக்கிறது. ஹுவ ஹசீனுன் அவன் கவலையில் இருக்கிறான். ஹுவ முப்ததா கபர். இப்ப ரஐது அப்படிங்கிற கல்பியாவை இதுல நுழைச்சா, இந்த முப்ததா கபர்ல நுழைச்சா அதுக்கு எப்படின்னு செய்யணும்? ரஐதுஹு. அந்த ஹுவாவை வந்து என்ன செஞ்சிடணும்? ரஐதுஹு ஹசீனன். ரஐதுஹு ஹசீனன். இப்போ ரஐது நான் அவனை எண்ணுகிறேன். ஹூ முதலாவது அவனை, முதலாவது மஃபூல். ஹசீனன் இரண்டாவது மஃபூல். இந்த கபர் வந்து இரண்டாவது மஃபூலாக மாறிவிடும். இப்போ மூணாவது பாருங்க, அத்துல்லாபு முஜ்தஹிதூன. மாணவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முப்ததா கபர்ல அத்தரா அப்படிங்கிற அந்த கேள்விக்குரிய அந்த ராவை வந்து ரா கல்பியாவில் நுழைச்சா அது எப்படி மாறுது அப்படின்னா அத்தரத்துல்லாப மாணவர்களை நீ பார்த்தாயா, முஜ்தஹிதீன முயற்சி செய்யக்கூடியவர்களாக மாணவர்களை நீ பார்த்தாயா. அத்துல்லாபு என்ற முப்ததா இந்த இடத்துல இந்த தராவினுடைய முதல் மஃபூலாக மாறி விடுகிறது. முஜ்தஹிதூன என்ற ஹபர் தராவினுடைய இரண்டாவது மஃபூலாக மாறிவிடுகிறது. முஜ்தஹிதூன என்பது ரஃபுடைய ஹாலத்து, நஸபுடைய ஹாலத்துல இந்த வாவ் வந்து யாவாக மாறி முஜ்தஹிதீன என்று மாறிவிடும். அடுத்து எட்டாவது அசா அன் யகூனு கைரம் மின்ஹும். இப்ப அசாவை பத்தி பார்க்கிறோம். அசா வந்து நம்ம என்ன செஞ்சோம்? அசாவுக்கு வந்து ஆதரவு வைக்கிறேன், அஞ்சுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அசா வந்து சில நேரங்கள்ல ஃபஅலு தாமாவாக வரும், இலக்கண அமைப்புல வரும். சில நேரங்கள்ல ஃபஅலு நாகிஸாக கணக்கிடப்படும் அப்படின்ட்டு அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அசா அன் யகூனு கைரம் மின்ஹும். அவர்களிலிருந்து அவர்கள் உங்களை விட, அதாவது பரிகசிக்கிறாங்கல்ல, அந்த யாரை பரிகசிக்கிறாங்களோ அவர்களை விட யார் பரிகசிக்கிறார்களோ அவர்களை விட பரிகசிக்கப்படுபவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். நாம மற்றவங்களை பார்த்து பரிகசிக்கலாம், ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில அல்லது உண்மையிலே வந்து அவர்கள் நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அப்ப அந்த அர்த்தத்தை குர்ஆனுடைய ஆயத்து. இந்த இடத்துல அசா என்பது மின் அஃவாலிர் ரஜா. ரஜானா ஆதரவு வைக்கிறது. ஆதரவு வைக்கக்கூடிய ஃபஅல்களில் இருந்து உண்டானதுதான் இந்த அசா. துஃபீது தரஜ்ஜிய. அது வந்து என்ன செய்யும்னா ஆதரவு, ரஜா தரஜ்ஜி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹோப், ஆதரவு வைக்கிறது. அது பலன் அளிக்கும். தரஜ்ஜிய அப்படின்னா ஆதரவு வைக்கிறது. அவு அல் இஷ்ஃபாக. இந்த இஷ்ஃபாக் அப்படின்னா இரக்கம், அன்பு காட்டுவது. அந்த அஞ்சுகிறேன்னு சொல்றோம்ல, ஐயோ அவனுக்கு அடிபட்டுறக்கூடாது, வெளியே போறானே. இப்போ சின்ன பிள்ளைங்க வெளியே போகும்போது ஐயோ அவனுக்கு அடிபட்டுறக்கூடாது, ஓடுறானே, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு அந்த அஞ்சுதல் வந்து பயத்துல வர்ற அஞ்சுதல் கிடையாது. அல் இஷ்ஃபாக் இரக்கத்தில் வரக்கூடிய அஞ்சுதல், ஒரு பாசத்தில் வரக்கூடிய அஞ்சுதல் தான் வந்து அந்த அஞ்சுதல். அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அல் இஷ்ஃபா. ஹவுஃப் கிடையாது. ஹவுஃப்னா பயம். இந்த அஞ்சுதல் வந்து இஷ்ஃபாக், இரக்கம் பாசத்தில் வரக்கூடிய அந்த அஞ்சுதலை பலன் அளிக்கும். ஆதரவு வைக்கிறது அல்லது இரக்கத்தில் வரக்கூடிய பாசத்தில் வரக்கூடிய அஞ்சுதலை அது பலன் அளிக்கும். நஹ் உதாரணமாக அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம். அவர்கள் மீது அல்லாஹ் தௌபா அளிப்பதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன். அதாவது யுர்ஜா ஆதரவு வைக்கப்படுகிறது. அன் யதூபல்லாஹு அலைஹிம் அவர்களின் மீது அல்லாஹ் பாவ மன்னிப்பு அளிப்பதை ஆதரவு வைக்கப்படுகிறது. இப்ப அசா இங்க ஆதரவு வைக்கக்கூடிய ரஜாவுனுடைய அர்த்தத்துல வந்திருக்குது, தர்ஜீனுடைய அர்த்தத்துல வந்திருக்குது. அது வந்து அஃஆலு ரஜால கட்டுப்பட்டது அசா. இரண்டாவது பாருங்க, அசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். அசா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒரு வஸ்துவை வெறுக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்கலாம். வஹுவ கைருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கக்கூடிய நிலையில்
நீங்கள் ஒரு அந்த வஸ்துவை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக ஆகியிருப்பதை நான் அஞ்சுகிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு நல்லதா நாடி இருப்போம், ஆனா நாம அதை வெறுப்போம். அப்போ வந்து நம்ம பெற்றோர் வந்து அல்லது நமக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா அஞ்சுவாங்க, ஐயோ நல்ல விஷயத்தை இவன் விட்டுறக்கூடாதே அப்படின்ட்டு, அது நல்ல விஷயத்த போய் இவன் வெறுக்கிறான் அப்படின்ட்டு அந்த அர்த்தத்துல. இப்ப இந்த இடத்துல அசா வந்து அஞ்சுகிறேன்னு வருது. இந்த அஞ்சுறது ஏன் அப்படின்னா பாசத்துல நல்ல விஷயம் வந்து தப்பி போயிடக்கூடாது. உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடியதாக வெறுப்பதை நான் அஞ்சுகிறேன். இந்த சூரத்துல் பக்ரால 216வது ஆயத்தாக இருக்குது. நாம இந்த இடத்துல லுகா அடிப்படையில பாக்குறோம். உண்மையிலே இந்த குர்ஆன் வசனம் எதற்காக வேண்டி இறங்கியிருக்கு அப்படின்னா முன்பின் வசனங்களை வைத்துதான் அர்த்தம் வைக்கணும். உங்களுக்கு உண்மையிலே இதனுடைய அர்த்தம் புரியணும் அப்படின்னா, முழுமையாக புரியணும் அப்படின்னா நல்ல ஒரு தஃப்சீர் அல்லது தர்ஜுமாவை எடுத்து தயவு செய்து பாருங்கள். ஐ யுஹ்ஷா அன் தக்ரஹு, நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க வெறுப்பதை நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். அப்ப இந்த பயம் வந்து ஹவுஃப்னால வர்றது கிடையாது, பயத்தினால வர்றது கிடையாது, இஷ்ஃபாக்னால வர்றது. இஷ்ஃபாக் அப்படின்னா இரக்கம், அன்பு, அஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல. அது தஅமலு அசா அமல கான. அசா வந்து கானவுடைய அமலாக அமல் செய்யும். கான வந்து என்னது? ஃபஅல் நாகிஸ். சில நேரத்துல என்ன செய்யும்? அசா வந்து கானுடைய அமலாக, அதாவது ஃபஅல் நாகிஸாக அமல் செய்யும். வயகூனு, அப்படி ஃபஅல் நாகிஸா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயகூனு ஹபருஹா ஃபஅலன் முதாரியன் முக்தரினன் பி அன், அதனுடைய ஃபஅல் ஆகிறது அன்னை கொண்டு இணைக்கப்பட்ட, முக்தரினன்னா இணைக்கப்பட்ட முதாரியான ஃபஅலாக அதனுடைய ஹபர் ஆகியிருக்கும். உதாரணமாக அஸல்லாஹு அன் யன்ஃபஅனா, இஸ்மு வந்து என்ன செய்யறாது, அதனை தொடர்ந்து இஸ்மு வரும், அதற்கு பிறகுதான் வந்து என்ன செய்யும், அந்த மஸ்தர் முஅவ்வல் வரும். அதான் சொல்றாங்க இரண்டாவது உள்ள ஹபர் வந்து முதலாவது வருமா ரெண்டாவது வருமா? ஹபர் ரெண்டாவது வரும். அப்ப அதுதான் சொல்றாங்க இங்க, ஹபர் அந்த மஸ்தர் முஅவ்வலாக வந்துச்சுன்னா அது வந்து என்னது? கானுடைய அமலாக, அதாவது ஃபஅல் நாகிஸாக கணக்கிடப்படும். அதான் சொன்னோம், அசாவை தொடர்ந்து உடனே இஸ்மு வந்துச்சு அப்படின்னா அது ஃபஅல் நாகிஸ். அசாவை தொடர்ந்து உடனே மஸ்தர் முஅவ்வல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அசா வந்து ஃபஅல் தாமாவாக இருக்கும். இது இவங்க இன்னொரு வகையில சொல்றாங்க, ஆனா கருத்து எல்லாமே ஒண்ணுதான். அஸல்லாஹு அன் யன்ஃபஅனா பிக, உன்னை கொண்டு அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குவானாக. இப்ப இந்த இடத்துல ஹுனா லஃப்துல் ஜலாலதி, ஜலாலத்தினுடைய லஃப்த் ஆகிறது. ஜலாலத் அப்படின்னா அல்லாஹ் தஆலா, ஜலாலத் மிகப்பெரிய ஜலாலத் அப்படின்னு சொல்லுவோம்ல, அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அப்படின்ட்டு. அந்த ஜலாலத்னா அல்லாஹ்வை குறிக்குது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய லஃப்த் ஆகிறது இஸ்முஹா, அந்த அசாவினுடைய இஸ்மாக இருக்கிறது. மஸ்தருல் முஅவ்வல், இந்த மஸ்தர் முஅவ்வல் இருக்கிறது பாத்தீங்களா, இது அசாவுடைய ஹபராக இருக்கிறது. ஐ யன்ஃபஅ என்ற மஸ்தர் முஅவ்வல் ஆகிறது, அசாவினுடைய ஹபராக இருக்கிறது. ஆக இந்த இடத்துல இந்த அசா வந்து கானுடைய அமலாக அமல் செய்கிறது, அதாவது ஃபஅல் நாகிஸாக கணக்கிடப்படுகிறது. வஃபி அஸைத அன் துஃப்ஸித ஃபில் அர்தி, இரண்டாவது உதாரணம் பாருங்க. அஸைத அன் துஃப்ஸித ஃபில் அர்தி, பூமியிலே நீ அழிச்சாட்டியம் செய்வதை நான் அஞ்சுகிறேன். அத்தாவு, இந்த இடத்துல தா என்பதாகிறது இஸ்முஹா, இந்த அசாவினுடைய இஸ்மாக இருக்கிறது. ஆக அசாவை தொடர்ந்து மஸ்தர் முஅவ்வல் வராம இஸ்மு வந்துச்சானது, அது வந்து ஃபஅல் நாகிஸ். அப்போ இந்த தா வந்து இஸ்மு, அன் துஃப்ஸிதா என்பது மஸ்தர் முஅவ்வல், அன் துஃப்ஸிதா என்ற மஸ்தர் முஅவ்வல் ஆகிறது ஹபருஹா, இந்த அசாவினுடைய ஹபராக இருக்கும். இப்ப இந்த இடத்துல அசா வந்து ஃபஅல் நாகிஸாக வந்திருக்குது. அடுத்து வயஅதி அசா தாம்மதன், அசா வந்து ஃபஅல் தாமாவாகவும் வரும். ஐ, அதாவது ஃபஅல் தாமான என்னது? தக்ஃபி ஃபி மர்ஃபூஇஹா, அதற்கு ஒரே ஒரு ரஃபா செய்யப்பட்ட, அதனுடைய ரஃபா செய்யப்பட்ட ஒரு ஃபாயில் மட்டும் இருந்தா போதும், மஃபூல் வர்றது அவசியம் கிடையாது. அப்போ ஒரு இஸ்மு ஃபாயில் என்று அதனுடைய ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில் என்ற ஒரு இஸ்மை கொண்டு மட்டும் அது போதுமாக்கிக் கொள்ளும். ஃபலா தஹ்தாஜு இலல் ஹபரி, அந்த இந்த இடத்துல ஹபர்னா மஃபூல அவங்க இது பண்றாங்க. இரண்டாவதாக வரக்கூடிய இந்த ஹபரின் அளவில் அது தேவையாகாது. யஹ்தாஜ அப்படின்னா தேவையாகிறது, லா தஹ்தாஜுனா தேவையாகாது. அப்ப ரெண்டாவது ஒரு இஸ்மு மஃபூலாக ரெண்டாவது இஸ்மு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது தேவையாகாது. வதாலிக இதா வலியஹா அன் வல் ஃபிஅலு நஹு, உதாரணமாக வதாலிக இதா வலியஹா,
இது எப்போ அப்படின்னா இதா வலியஹா, வலினா பின்தொடர்ந்து வர்றது. அந்த அசாவை பின்தொடர்ந்து, இந்த ஹா வந்து அசாவை பார்த்து மிடுது. இதா வலிய அசா ஒதாலிக்க, இது எப்போ அப்படின்னா இது எப்பவும் ஃபேலு தாமாவாக அமையும் அப்படின்னா. தாலிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்பவும் ஃபேலு தாமாவாக வரும் அப்படின்னா எந்த சமயத்துல வரும்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அசாவை தொடர்ந்து மஸ்தர் மோவல் வரும். மஸ்தர் மோவல்னா என்னது? அன்னு வ அல் ஃபேலு. உதாரணமாக அன்னு வ அல் ஃபேல். இப்போ வலி அப்படின்னா அதனை தொடர்ந்து வருது, பின் தொடர்ந்து வருது. தாபியனுடைய அர்த்தத்தை இந்த இடத்துல அந்த அசாவை தொடர்ந்து அன் மற்றும் அதுல அந்த ஒரு ஃபேல், அன் பிளஸ் ஃபேல்னா என்னது? மஸ்தர் மோவல் வந்துச்சுன்னா, இப்போ அந்த மஸ்தர் மோவல்ல தான் இப்படி விளக்கி இருக்கிறாங்க. சரியா? மஸ்தர் மோவல்னா என்ன? அன் பிளஸ் ஒரு ஃபேல். இங்க அன் பிளஸ் ஒரு ஃபேல். அப்போ அசாவை தொடர்ந்து மஸ்தர் மோவல் வந்தால் இது நடக்கும். இது நடக்கும்னா இந்த அசா வந்து தாமாவாக ஆகியிருக்கும். உதாரணமாக அசா ஐயஹதியனி ரப்பி, அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் எனக்கு நேர்வழி காட்டுவானாக, நேர்வழி காட்டுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். இப்ப அசாவை தொடர்ந்து அன் மற்றும் ஃபேல் வந்திருக்கு. அன் மற்றும் ஃபேல் வந்திருக்கு, அதாவது மஸ்தர் மோவல் வந்திருக்கு. அசாவை தொடர்ந்து உடனே இஸ்மு வராம மஸ்தர் மோவல் வந்திருக்கு. ஆக இந்த சமயத்துல தாலிக்க தாம்மத்தும், இது வந்து அசா வந்து ஃபேலு தாமாவா. நாம ஏற்கனவே ஆரம்பத்துல பார்த்தோம்னா அதுதான் கொஞ்சம் அப்படி சுத்தி பாக்குறாங்க. நம்ம ஆரம்பத்துல நம்ம ஸ்லைட்ல சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இங்க கொஞ்சம் சுத்தி சொல்றாங்க. மற்றபடி ஒன்றும் குழம்பிட வேண்டாம். உஸ்தாத் வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, இங்க வேற மாதிரி வந்திருக்கு, வார்த்தைகள் எல்லாம் விளையாடப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். ஆனா கருத்து ஒண்ணுதான். சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த ஆயத்து வந்துருக்கு. சரியா? ஆயத்து வரும்போது தயவு செய்து குரான் எடுத்து பாருங்க. நான் திருப்பி சொல்றது ஏன் அப்படின்னா குரான் ஆயத்தை தவறாக புரிந்து விடக்கூடாது. அதெல்லாம் வந்து குரானுக்கு தஃப்சீர் சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் தப்பா சொல்றாரு இவர் தப்பா சொல்றாருலாம் கிடையாது. குரானுடைய ஆயத்தை சிந்திக்க ஒவ்வொரு புறத்திலிருந்தும் பார்க்க அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் கிடைக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு வந்து என்ன பெரிய ஆள் கிடையாது, மற்றவர்களுடைய சிந்தனை தவறு என்று சொல்ற அளவுக்கு. ஹுனா அல் மஸ்தர் முஅவ்வல் ஃபாயிலு அசா. இப்ப இந்த உதாரணத்துல அந்த மஸ்தர் முஅவ்வல் இருக்கு பாத்தீங்களா, அசாவுடைய ஃபாயிலாக இருக்கும். ஏன்னா இங்க இந்த இடத்துல அசா தாமாவாக கணக்கிடப்படுகிறது. ஹுனா இங்கே அல் மஸ்தருல் முஅவ்வலு, மஸ்தர் முஅவ்வல் ஆகிறது ஃபாயிலு அசா, அசாவுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வஃபி கைஃப முஹம்மதுல் அல் ஆன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது தற்போது எவ்வாறு இருக்கிறான்? அந்த இதுல அசா யகூன அஹ்சன, அவர் நன்றாக இருப்பதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல யஜூஸு அன் யகூன அசா நாகிஸத்தன், இந்த இடத்துல இந்த உதாரணத்துல இந்த அசா வந்து நாகிஸாவாகவும் கணக்கிடலாம் அல்லது தாமாவாகவும் கணக்கிடலாம். எந்த அடிப்படையிலன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அசாவை தொடர்ந்து என்ன வந்திருக்குது? மஸ்தர் மோவல் தானே வந்திருக்குது. அப்ப இது தாமாவாக கொடுக்கலாம்ல அப்படின்னா இன்னொன்னு வைக்கலாம். இந்த அசாவினுடைய இதுக்கு ஹுவா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹுவா வந்து இங்க பார்த்து மீளுது. இங்க அந்த முகம்மதை பத்தி நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த இடத்துல. அப்போ இந்த ஹுவாவை வந்து நீங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அசா வந்து அசாஹு, அந்த அசா வந்து என்ன செஞ்சிருக்குது, உள்ளுக்கு ஏற்கனவே ஹுவாங்கிற இதுல தமீர் இருக்குது. அப்போ இந்த ஹுவா வந்து இஸ்மு, இந்த மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுவா வந்து இஸ்மு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யலாம்? நீங்க அசா ஹுவா ஐயக்கூன அஹ்சன. அப்போ இந்த இடத்துல ஹுவா தக்தீரா இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபேல் நாகிஸ், ஏன்னா ஹுவாங்கிற இஸ்மு வந்துருச்சு. இல்ல தக்தீர் எல்லாம் கிடையாது, இதுதான் அசலான வார்த்தை, தக்தீர்ல எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது ஃபேல் தான். அதை தான் இங்க சொல்றாங்க. யஜூஸு அன் யகூன அசா, இந்த இடத்துல அசாவாகிறது நாகிஸாவாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஹுவாங்கிறது இங்க ஏற்கனவே முகம்மது வந்துருச்சு பாருங்க. அப்போ இங்க ஹுவா கொண்டு வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா இந்த அசால வந்து ஹுவாங்கிற தமீர் இணைந்துதான் இருக்குது. அசாங்கிற ஃபேல்ல ஹுவாங்கிற தமீர் இருக்குது. அதனால யஜூஸு அன் யகூன அசா நாகிஸத்தன் வதாலிக, எப்போ அப்படின்னா இதா கத்தர்த ஃபீஹா தமீரன் முஸ்தத்திரன், இந்த ஹுவாங்கிற தமீர் முஸ்தத்திர் மறைஞ்சிருக்குது. கத்தர்தனா தக்தீர்ல இருக்குது, மறைவாக இருக்குது. நீ மறைத்து வைத்தால் அந்த சமயத்துல நீ என்ன செய்யலாம்?
இது வந்து ஃபேல் நாக்கிஸ்னு நீங்க சொல்லலாம். அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன் ஃபேல் நாக்கிஸ், இதை தொடர்ந்து இதான் ஐயக்கூட தானே வந்திருக்கு, ஃபேல் தம இல்ல இங்க ஹுவங்கிற ஒரு தக்தீர்ல இருக்கும், அதுதான் இதனுடைய அசாவனுடைய இஸ்மு அப்படின்னு நீங்க சொல்ல தெரியும். வைதா லம் தக்திர் லா கத்தரு கத்தரு துகத்திர், நீ வந்து தக்தீர்ல வைக்கல அப்படின்னா, அதுக்குள்ள மறைவாக இருக்குது அப்படின்னு வைக்கலன்னா ஃபைய தாமத்துன், அந்த சமயத்துல இங்கெல்லாம் லமீர் எல்லாம் எதுவும் கிடையாது, அசாவை தொடர்ந்து ஐயக்கூட வருது அப்படின்னா இந்த இடத்துல தாமாவாக இது பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல கருத்து வேறுபாடு வருதோ அப்போ மற்றவர்களுடைய கருத்துக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். நம்மளுடைய கருத்துக்கு அவங்க எப்படி மதிப்பு கொடுக்கணுமோ அதே போல மற்றவர்களுடைய கருத்துக்கு நாமளும் மதிப்பு கொடுக்கணும். அங்க வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகளை செய்யக்கூடாது. அதனால்தான் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் வலிமை இழந்து இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு அளிப்பது குறைந்து வருகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அஸா அன்னாகிஸா, அஸா அன்னாகிஸா, நாகிஸாவன் அஸாவாகிறது. அதுக்கு உதாரணம் அஸல்லாஹு அன் யஹ்தியஹு, அஸைது அன் அன்ஜஹ. இந்த உதாரணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவனுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவானாக. அஸைது அன் அன்ஜஹ, நான் வெற்றி பெறுவதை ஆதரவு வைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல அசாவை தொடர்ந்து இஸ்மு வந்திருக்கு, அதனால என்ன செய்யப்படுறோம், இந்த அசா வந்து நாகிஸா. இங்கே அசைத்தோல இந்த தூ வந்து என்னது இஸ்மாக கணக்கிடப்படும். அதனால அசாவை தொடர்ந்து இஸ்மு வந்திருக்கனால இது நாகிஸா. அசா தாமா எப்படி இருக்கும், அசாவை தொடர்ந்து உடனே இஸ்மு வராது, இந்த மஸ்தர் மோபல் வந்திருக்கும். அசா ஐ யஹ்தியஹுல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுவாங்க. இப்ப அசாவை தொடர்ந்து இந்த மஸ்தர் மோபல் வந்திருக்கிறதுனால இது அசா அத்தாமா. அசா அன் அன்ஜஹ, இப்ப அசாவை தொடர்ந்து அன் அன்ஜஹங்கிற ஃபேல் அல் மஸ்தர் மோபல் வந்திருக்கிறதுனால இது அசா அத்தாமா. அடுத்து ஹவ்வில், நீ மாற்று, அசா அன் நாகிஸா இலா தாமா ஃபீமா யாதி. பின்வரக்கூடிய உதாரணங்களில் நாகிஸாவான அசாவை தாமாவான அசாவாக மாத்து. கீழே பாருங்க, அசைத்த அன் தஊத கதன். இது வந்து இந்த இடத்துல உதாரணங்கள்ல அசாவை வந்து நாகிஸாவா கொடுத்திருக்காங்க. நாகிஸான்னா அசாவை தொடர்ந்து இஸ்மு வந்திருக்கு, அதை நீங்க எப்படி மாத்தணும், அசா அத்தாமாவாக மாத்தணும். தாமானா அசாவை தொடர்ந்து என்ன செய்யக்கூடணும், இஸ்மு வரக்கூடாது, அல் மஸ்தர் முஅவ்வல் வரணும். இப்போ உதாரணமா பாருங்க, அசைத்து அன் தஊத கதன், நாளை நீ திரும்பி வருவதை நான் ஆதரவு வைக்கிறேன். இப்போ அசைத்த நீ ஆதரவு வைக்கிறாய், அன் தஊத கதன் நீ நாளை திரும்பி வருவதை ஆதரவு வைக்கிறாய். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, அசா அன் தஊத கதன், நீ நாளை திரும்பி வருவதை ஆதரவு வைக்கப்படும். இப்போ அசாவை தொடர்ந்து இங்க கொடுக்கப்பட்டதுல த இருக்குது, இஸ்மு இருக்குது, அதை என்ன செஞ்சிடறோம், இந்த அந்த தா வந்து அந்தங்கிற இது தமீரை இங்க கொண்டு வந்துடும். அந்த தாவை நீக்கிட்டு இந்த இதுல இருக்கக்கூடிய தமீரை வந்து நம்ம நாடிடும். அசா அன் தஊத கதன், நீ நாளை வருவதை ஆதரவு வைக்கப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது பாருங்க, அஸல்லாஹு அன் யக்ஃபிர லீ, எனக்கு அல்லாஹ் மன்னிப்பளிப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். இப்போ அசாவை தொடர்ந்து அல்லாஹ் வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும், நாம அசாவை தொடர்ந்து என்ன செய்யணும், அந்த மஸ்தர் மோபல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நாகிஸாவான அசா வந்து தாமாவான அசாவாக மாறிடும். அது எப்படி மாறுது, அசா அன் யக்ஃபிர அல்லாஹு, அல்லாஹ் என்ன செஞ்சிடணும், இங்க இருந்து தூக்கி இங்க தூக்கி போட்டோம். அசா அன் யக்ஃபிர அல்லாஹு லீ, எனக்கு அல்லாஹ் மன்னிப்பளிப்பதை ஆதரவு வைக்கிறேன். அடுத்து ஐன ஜுமலா உனா, நம்முடைய வகுப்பு தோழர்கள் அல்லது தோழர்கள் எங்கே, அசௌ ஐ யஹ்துரு அத்தர்ஸ, அவர்கள் பாடத்தில் ஆஜராகி இருப்பதை நான் எண்ணுகிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன். அசௌ, இப்போ அசௌவை தொடர்ந்து இந்த இடத்துல நஹ்னுன்னு இருக்குது, சரியா. அசௌ, அசா அசையா அசௌ ஹும் அப்படிங்கிற ஒரு தமீர் என்ன செய்யப்படுது, இஸ்மாக இங்க நாடுறோம். அப்போ அது இஸ்மு, இது வந்து என்ன செய்யப்படுது, இஸ்முக்கு அடுத்துதான் அந்த பமீர், தக்தீர்ல இருக்கக்கூடிய பமீருக்கு அடுத்துதான் ஐயஹ்துரு வந்து. அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம், அப்படியே நீங்க வச்சிடலாம், அசவு என்பது அசாவாக மாற்றிடலாம். ஏன் இங்க அசவு, ஹுவ ஹும்ங்கிற பமீர் இருக்கிறதுனாலதான் அசா என்பது அசவு அப்படின்னு மாறி இருக்குது. அந்த பமீரை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது அசாவாக மாறி. ஐன ஜுமலா உனா, நம்முடைய வகுப்பு தோழர்கள் எங்கே, அசா ஐ யஹ்துரு அத்தர்ஸ, அவர்கள் அனைவரும் பாடத்தில் இருக்க ஆதரவு வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, அசவுல வந்து அந்த
ஹும்ங்கிற தமீர் நீக்கப்பட்டிருக்குது. அடுத்து பாருங்க, கைஃப அத்வாலிபாத்துல் ஜுதுது. கைஃப அத்வாலிபாத்துல் ஜுதுது. புதிய மாணவிகள் எவ்வாறு இருக்கிறார்கள்? அசா ஐ அசா ஐ அடுத்து நான்காவது அந்த உதாரணத்தை பாருங்க. இந்த நான்காவது உதாரணத்துல கைஃப தாலிபாத்துல் ஜுதுது. புதிய மாணவிகள் எவ்வாறு இருக்கிறார்கள்? அசைன, இங்க அசைன ஹுன்ன அப்படிங்கிறது அசாவோடு இணையும் பொழுது, அசா பிளஸ் ஹுன்ன நுழையும் பொழுது என்ன செஞ்சிருது? அசைன என்று மாறிடும். அசைன ஐ யஃப்ஹம்ன தர்ஸ. அவர்கள் பாடங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்று ஆதரவு வைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல அசைன, அசா என்பது ஃபேலுன் நாகிஸ். அந்த இதுல இருக்கக்கூடிய ஹுன்னங்கிறது இஸ்மு, ஐ யஃப்ஹம்னங்கிறது ஹபராக எடுத்துக்கணும். சரி, இப்ப என்ன செய்யணும்? இத ஃபேலு தாமாவாக மாத்தணும்னா இந்த ஹுன்னவை தூக்கி வெளியில தூக்கி போட்டு, அப்போ இங்க இருக்கக்கூடிய அசா பிளஸ் உன்னல அசைனங்கிறது ஹசா பிளஸ் உன்ன, உன்னவை நீக்கிட்டா அசா மட்டும் வரும். அப்படி மாத்தும் பொழுது என்ன செஞ்சிடும்? கைஃப அத்வாலிபாத்துல் ஜுதுது அசா ஐ யஃப்ஹம்ன தர்ஸ. அப்போ உன்னங்கிறது இங்க நம்ம நாடிடுவோம். அசாயை தொடர்ந்து என்ன செய்யல? இஸ்மு வரல. அசாவை தொடர்ந்து ஐ யஃப்ஹம்ன என்ற மஸ்தர் மோபல் வந்திருக்கனால இந்த இடத்துல அசா வந்து என்ன செய்யப்படும்? ஃபஅலு தாமாவாக கணக்கிடப்பட்டு இது ஃபாயில் மஃபூலுடைய அந்த தர்கீபை நம்ம கொடுப்போம். அசா ஐ யஃப்ஹம்ன தர்ஸ. அவர்கள் பாடத்தை அறிந்து கொள்வதை ஆதரவு வைக்கப்படுகின்றது. அடுத்து 9வது இது பாருங்க. அப்படி இங்க இது பண்ணிருக்குது. இங்க இதுக்கு முன்னாடி நாக்கிசாவை தாமாவாக மாத்தணும். இந்த இடத்துல தாமாவை நாக்கிசாக மாத்தணும். ஹவ்வில் அசா அத்தாம்மா. தாமாவான அசாவை இளன் நாக்கிசதி, நாக்கிசாவான அசாவின் அளவில் நீ மாற்று. அதே மாதிரிதான் அசா ஐன் நுக்பல ஃபித் திராசத்தில் உல்யா. உயர்ந்த அடுத்த ஒல்லியா திராசத்தில் ஒல்லியா அப்படின்னா உயர்ந்த பாடத்திட்டத்துக்குன்னா அடுத்த பாடத்திட்டத்திற்கு நாம் முன்னோக்குவதை நான் ஆதரவிக்கிறேன். அப்படின்னா பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு போயிடணும் அப்படிங்கிறத நாங்க ஆதரவு வைக்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? அசைனா, இங்க அசாவை தொடர்ந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? மஸ்தர் மோவல் வந்திருக்குது. இங்க இந்த மஸ்தர் மோவல் என்ன இது இருக்குது? நஹ்னூன் இருக்குது. இப்ப அசா பிளஸ் இந்த நஹ்னுவை தூக்கி என்ன செய்யணும்? மஸ்தர் மோவலுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அப்ப அசா பிளஸ் நஹ்னு, அசா பிளஸ் நஹ்னுங்கிறது அசைனா என்று ஒன்று. அப்போ இதனுடைய ஆன்சர் எப்படி இருக்கும்? அசைனா அன் நுக்பல ஃபித் திராசத்தில் உல்யா. அடுத்த கட்ட பாடத்திற்கு நாம் முன்னோக்குவதை ஆதரவு வைக்கிறோம். ஒலியா அப்படின்னா உயர்ந்த பாடத்திட்டம், அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு செல்வதற்கு நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். இப்ப அடுத்ததும் அதே மாதிரிதான். அசா அன் துசாஃபிரி கதன். நாளை நீ பிரயாணம் செய்வதற்கு ஆதரவு வைக்கிறோம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தமீரை தூக்கி முன்னாடி இணைத்து நாம இது பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ இது பண்ணும்போது என்ன வரும்? அசைத்தி அந்தியதான் அசா பிளஸ் அந்தி அசைத்தி அன் துசாஃபிரி கதன். அர்த்தம் ஒண்ணுதான். நாளை நீ பிரயாணம் செய்வதை ஆதரவு வைக்கப்படுகிறது. அசா ஐ யஸ்மஹலனல் முதீரு பி இன்சிராஃபி. சமஹ யஸ்மஹு அப்படின்னா பெர்மிஷன் கொடுப்பது, திரும்பி வருவதை முதீர் தலைமை ஆசிரியர் நமக்கு பெர்மிஷன் கொடுப்பது ஆதரவு வைக்கப்படுகிறது. இப்ப என்ன செய்யணும்? இந்த தமீரத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அசல் முதீரு, அசல் முதீரு, முதீர் தான் இங்க இது. அசல் முதீரு தமீர் இல்ல, இந்த முதீரை தூக்கி முன்னாடி. முதீர் நமக்கு பெர்மிஷன் தருவதை ஆதரவு வைக்கப்படுகிறது. பின் சிராஃபி அப்படின்னா திரும்பி வருது. அசா அல் முஸ்லிமூன ஐ யத்தஹிது. அசா ஐ யத்தஹிதல் முஸ்லிமூன. அசா ஐ யத்தஹிதல் முஸ்லிம். முஸ்லிம்கள் ஒன்றாக இணைவதை ஆதரவு வைக்கப்படுகிறது. இப்ப அசாவை தொடர்ந்து மஸ்தர் மோகல் வந்திருக்கிறதுனால இது என்னது? தாமாவான அசா. இதை நாக்கிசா மாத்தணும் அப்படின்னா முஸ்லிமூனை தூக்கி இங்க போட்டுருணும். அசா அல் முஸ்லிமூன ஐ யத்தஹிது. இந்த அசா நாக்கிசா, ஏன்னா அதனை தொடர்ந்து மஸ்தர் மோகல் வரல, இஸ்மு வந்திருக்குது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து
அதுஹில் அசா ஃபி ஜும்லத்தைனி மின் இன்ஷாயிக்க அலா அன் யகூன நாகிஸத்தன் ஃபில் ஊலா வ தாம்மத்தன் ஃபில் உக்ரா. இப்போ நீங்களாவே ரெண்டு ஜும்லாவை உருவாக்கி அதுல ஒண்ணுல வந்து அசாவை வந்து நாகிஸாவா கொண்டு வரணும், இன்னொன்றுல வந்து அசா வந்து தாமாவாக கொண்டு வரணும். அந்த பயிற்சி கொடுக்குறாங்க. அதுஹில் அசா, அசாவை நீ நுழை, ஃபி ஜும்லத்தைனி இரண்டு ஜும்லாக்களில், மின் இன்ஷாயிக்க உன்னுடைய உருவாக்கத்திலிருந்து, உன்னுடைய கிரியேட்டிவிட்டியிலிருந்து, உன்னுடைய சுய சிந்தனையிலிருந்து. எந்த ரீதியில? ஐ அலா ஐ யகூன அந்த கூன அந்த அசா ஆகியிருக்க வேண்டும், நாகிஸத்தன் ஃபில் ஊலா முதலாவது ஜும்லாவிலே நாகிஸாவாகவும், வத்தாமத்தன் ஃபில் உக்ரா மற்றொரு அதாவது இரண்டாவது ஜும்லாவிலே தாமாவாகவும் ஆகியிருக்க வேண்டும். அப்ப அதுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இங்க உதாரணம் சொல்றாங்க. இந்த உதாரணத்துல இல்லாம நீங்களும் என்ன செய்யலாம், உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பா இல்லை. அசர் நாகிஸாக்கு ஒரு ஜும்லா என்னது? அசல்லாஹு அன் யக்ஃபிர் லி. நம்ம ஏற்கனவே போட்டது அவங்க இங்க போட்டுக்கிறாங்க இந்த ஆன்சர் ஷீட்ல. எனக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பளிப்பதை நான் ஆதரவிக்கிறேன். இந்த இடத்துல அசா வந்து நாகிஸா, ஏன்னா அசாவை தொடர்ந்து இஸ்மு வந்திருக்குது. அசா தாமாவுக்கு உதாரணம் அசா அன் யக்ஃபிர் லி அல்லாஹு. அதே தூக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் தூக்கி பின்னாடி போட்டாங்க, அவ்வளவுதான். அசா அன் யக்ஃபிர் லி அல்லாஹு, அல்லாஹ் என்னை மன்னிப்பதை ஆதரவிக்கிறேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 9வது, ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். நீங்கள் நிராகரித்தவர்களாக ஆகியிருந்ததின் காரணமாக தண்டனையை நீங்கள் சுவையுங்கள். ஹாதிஹி மா அல் மஸ்தரியா. இந்த இடத்துல மா வந்து மா குன்தும் மஸ்தரியா, ஆகியிருந்தார்கள், நீங்கள் ஆகியிருந்தீர்கள் வந்து ஆகியிருப்பதின் காரணத்தினால் அப்படின்னு மாறுது. பிமா குன்தும் தக்ஃபுரூன் ஐ பி கௌனிக்கும் தக்ஃபுரூன். பிமா குன்தும்ங்கிறது எப்படி மாறிடும்? குன்தும் என்பது மா இணைந்ததுனால கவுன் அப்படின்ட்டு மஸ்தராக மாறிவிடும். ஐ பி கவுனிக்கும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்ததின் காரணத்தினால். பாதமா இன்திஹாய் சலாத், தொழுகை முடிவடைந்ததற்கு பிறகு. இப்ப இந்த இடத்துல மா வந்து ஐ பாத இன்திஹாய் சலாத்தி. மா இன்தஹத்தி சலாத்துங்கிறது எப்படி இருக்கும்? இன்தஹத் என்ற மாதியான ஃபெயல்ல மா இணைந்ததுனால அது எப்படி மாறிடும்? இன்திஹா என்ற மஸ்தராக அந்த அர்த்தம் மாறிவிடும். ஐ பாத இன்திஹாய் சலாத்தி, பாதாவை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கு முதாஃப் இலைஹி அடிப்படையில கஸ்ரா செய்ய வேண்டும். பாத இன்திஹாய் சலாத்தி, தொழுகை முடிவடைந்ததற்கு பிறகு இந்த வரட்டு அந்த ஜா வந்தான் அப்படிங்கிற இதை வச்சுக்கிறோம். ஆக இந்த ரெண்டு உதாரணங்கள்லயும் மா வந்து அல் மஸ்தரியா. قال تعالى, அல்லாஹ் தஆலா சொன்னா, லஹும் அஸாபுன் ஷதீதுன் பிமா நஸூ யௌமல் ஹிசாப். கணக்கிடக்கூடிய அந்த கியாமத் நாளையை மறந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. இப்ப பிமா மா நஸூ இருக்கு பாத்தீங்களா, இந்த மா வந்து என்னது? மௌசுலாவா, நாசியாவா, நாஃபியாவா அல்லது இஸ்திஃபஹாமியாவா அப்படின்னா மா மஸ்தரியா. இப்ப இது இந்த நஸூ என்ற ஃபஅல எப்படியே மாத்திரும்? நிஸ்யான் என்ற மஸ்தராக மாறிவிடும். இந்த ஃபஅல்ல மா இணைந்து ஐ பி நிஸ்யானிஹிம் யௌம ஹிசாப், கணக்கிடக்கூடிய கணக்கு வழக்குகள் நடைபெறக்கூடிய அந்த நாளை அவர்கள் மறந்ததின் காரணத்தினால் நிஸ்யான் பி நிஸ்யானிஹிம் அப்படின்னு மாறிடும். அடுத்து 10வது, ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் உஜூஹும் அகஃபர்தும். ஹுனா ஜவாபு அம்மா மஹ்பூஃபுன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் உஜூஹும், யாருடைய முகங்கள் கருமையாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள்ட்ட சொல்லப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து போக்கப்பட்டிருக்குது. அதான் சொல்றாங்க குணா. இந்த இடத்துல அம்மாவுடைய ஜவாப் அவர்களிடத்தில் என்னப்படும்? சொல்லப்படும். குணா ஜவாபு அம்மா, அம்மாவுடைய ஜவாப் ஆகிறது மஹ்தூஃபுன், போக்கப்பட்டிருக்குது. தக்தீருஹு, அதனுடைய தக்தீர் மறைவு எப்படி இருக்கும்னா யுகாலு லஹும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். யுகாலு, அதுதான் வந்து அம்மாவுடைய ஜவாபாக நம்ம கணக்கெடுத்தோம். ஃபயுகாலு லஹும், யாருடைய முகங்கள் கருமையாக்கப்பட்டதோ, கருப்பாக மாறியதோ அவர்களிடத்தில் யுகாலு லஹும், அவர்களிடத்தில் சொல்லப்படும் அகஃபர்தும் பாத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் நினைச்சீங்களா அப்படின்னு அது வரும் ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து 11வது, ஹாத்தில் முதாரிய ஃபகத இஸ்தாக்க, இதனுடைய முதாரியை கொண்டு வா. இப்ப இதனுடைய முதாரி எப்படி இருக்கும்? ஃபகத யஃப்கிது இஸ்தாக்க யஷ்தாக்கு அப்படின்ட்டு முதாரி. ஹாத்தி முதாரியன் ஃபஅலில் ஆத்தியத்தை. அடுத்து 12வது, மா மஅனா அல் வஜ்னத். வஜ்னத் அப்படின்னு பார்த்தோம், கன்னத்தினுடைய மேற்பகுதி, அதை கேட்கிறாங்க. மா மஅனா வஜ்னத் வமா ஜம்உஹா,
வஜ்னத் என்பதனுடைய அர்த்தம் என்ன, ஒமா ஜமுஹா அந்த வஜ்னத்தினுடைய பன்மை என்ன. இப்போ வஜ்னத்னா என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா அல் வஜ்னத்து வஜ்னத் என்பதாகிறது மா ஒன்றாக இருக்கும், இர்தஃபா மினல் ஹத்தி கன்னத்திலிருந்து அந்த உயர்ந்திருக்கின்றதே அந்த பகுதியாக இருக்கும். அதாவது மொட்டுன்னு சொல்லுவோம்ல, கன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த மொட்டு பகுதி, அதான் வஜ்னத். துஜ்மாஉ அதனுடைய ஜம்மு என்ன, மா ஜம்முஹா துஜ்மாஉ அந்த வஜ்னத் என்பது ஜம்மாக்கப்படும் அலா வஜனாத் வஜனாத் என்று என்பதின் மீது ஜம்மாக்கப்படும். அப்போ வஜ்னத்தினுடைய ஜம்மு வந்து வஜனாத். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு நம்ம 24வது பாடத்தை முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் 25வது பாடத்தை நாம் படிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.